அருள்மிகு ஐயனார் சக்தி தேவி பாப்பாத்தியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. கோவை குனியமுத்தூர் வெற்றிலைக்கார திருப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஐயனார் சக்தி தேவி பாப்பாத்தியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது ஆவணி திங்கள் 30ஆம் நாள் காலை 8:30 மணி முதல் 9:30 மணிக்குள் திருநெறிய தெய்வ தமிழ் மந்திரங்கள் ஓதி கோவைப்புதூர் சிவக்குடியில் ஞான குருநாதர் தவத்திரு சச்சிதானந்த நாதேஸ்வர சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வானது ஆவணி மாதம் 28ஆம் நாள் வேள்வி முதன்மை வழிபாடுகள், தீர்க்குட ஊர்வலம், ஆவணி மாதம் 29ஆம் நாள் மூத்த பிள்ளையார் வேள்வி வழிபாடு, காப்பு அணிவித்தல், முதற்கால வேள்வி வழிபாடு, ஆவணி மாதம் 30ஆம் நாள் திருப்பள்ளி எழுச்சி, ஆனைந்து ஆட்டி காப்பு அணிவித்தல், 2ஆம் கால வேள்வியை தொடர்ந்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகுமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்கார பூஜை வழிபாடும் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சிறப்பழைப்பாளர்களாக தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி, பொள்ளாச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, மேயர் ரங்கநாயகி, துணை மேயர் வெற்றிச்செல்வன், தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி, நல்லறம் அறக்கட்டளை தலைவர் அன்பரசன், உதவி ஆணையாளர் அஜய் தங்கம், 87வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாபு சேதுபதி, ராஜமாணிக்கம், பாலதண்டாயுதம், ஐயம்மாள் ஆறுமுகம், பிரவீன்ராஜ், முருகானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் திருப்பணி குழு தலைவர் இந்திரராஜன், செயலாளர் வேலுமணி, பொருளாளர் ராமமூர்த்தி, துணை தலைவர்கள் மணிவேல், சக்திவேல், துணை செயலாளர்கள் வேலுமணி, அன்பரசு, பூசாரி சக்தி பாபு, வேலன் சிவமணி, பாபு, பாரத், கார்த்திக் குமார், பிரவீன்ராஜ், விவேக் குமார், பிரவீன்குமார், கோபால் கௌரி, ஜலஜாராணி, இளங்கோவன், சக்கரவர்த்தி நந்தினி, கண்ணன், காயத்ரி ஆகியோர் விழாவை ஒருங்கிணைத்தனர்.